ஆண்டவர் உனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறாரா? இந்த இடத்துல தேவ பிள்ளையா இந்த ஆராதனையில வந்து கலந்து கொண்டிருக்கிற நீ தேவ சமூகத்துல வாக்குத்தத்தத்தை பெற்றிருக்கிறாயா? இல்லையானால் இன்றைக்கு தீர்மானம் பண்ணு, வாக்குத்தத்தத்துக்காய் ஜெபம் பண்ணு. மணிக்கணக்கில் போய் ஒரு 1 hour தேவ சமூகத்தில் நிக்கணும். இல்ல சபையில டைம் இருக்குமானா வந்து ஜெபிக்கணும். கண்ணை மூடி ஒரு முழங்கால முடக்கி ஒரு 1 மணி நேரம், ஆண்டவரே எனக்கு இந்த காரியம் இருக்கிறதப்பா, எனக்கு இந்த சூழ்நிலை இருக்கிறது, ஒருவேளை நான் இப்படி இழந்து போய் இருக்கிறேன், ஒன்றுமில்லாமல் இருக்கிறேன், இந்த பிரச்சனையில் இருக்கிறேன், நான் என்ன செய்யட்டும்னு ஜெபம் பண்ணி கர்த்தரிடத்துல பேசுங்கப்பான்னு கேட்க ஆரம்பி. வேதத்தை திறந்து வாசிக்க ஆரம்பி. கர்த்தர் உன்னோடு கூட பேசுவார். அப்படி பேசுவாரானால் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறிய தீரோ. உன்னோடு கர்த்தர் பேசினது உண்மையானால் அந்த வாக்குத்தத்தம் பொய்யாவதே இல்லை. ஹல்லேலூயா. ஆபிரகாமின் தேவன் நிச்சயமாய் செய்தார். யாரு கிழவியும் கிழவனும் என்று சொல்லி ஆணையிட்டார்களோ, இனி எங்களாலே இல்லற வாழ்க்கை முடியாது என்று சொன்னார்களோ, அவர்கள் வாழ்க்கையை ஆண்டவர் அழகாய் மாற்றி, ராஜா விரும்புகிற அளவிற்கு அழகாய் மாற்றி ஒரு குமாரனை கொடுத்தாரே. இன்றைக்கும் அந்த ஆண்டவர் மாறாது. எந்த ராஜா சாராளை தூக்கி கொண்டு போனானோ அவனை இப்பொழுது பயப்பட ஆரம்பித்தார். நீ எந்த காரியத்தை செய்தாலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், நீயும் கர்த்தருடைய வார்த்தையை பிடித்துக் கொள்வாயானால் உன்னை குறித்து உலகம் அறிந்து கொள்ளும், உன் எதிரிகள் அறிந்து கொள்வார்கள். உனக்கு விரோதமாய் ஒருவனும் எழும்ப முடியாது. ஒருவேளை உனக்கு விரோதமாய் நினைத்தவர்கள் எழும்பினவர்கள் உன் அண்டையில வந்து கெஞ்சுவார்கள், இரக்கம் செய், எனக்கு இறங்கு, எனக்கு உதவி செய், ஏனா கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளும் காலம் வந்துவிட்டது. கரங்களை தட்டி ஆண்டவர் உன்னை கொண்டு ஒரு வேலையை துவங்கினாரானால் உன்னை கொண்டே அதை முடிப்பார். உன்னை கொண்டு ஆண்டவர் இதை செய்வாய் என்று சொன்னாரானால் உன்னை கொண்டே அவர் முடிப்பார். ஹல்லேலூயா. நீ இல்லாமல் போவதில்லை.